ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைப்பையில் கருமுட்டைகளோட அளவு எவ்வளோ இருக்குது, கருமுட்டையோட ஆரோக்கியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சிம்பிளாக நம்ம பிளட் டெஸ்ட் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்கிற அந்த டெஸ்ட்டுங்க. ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பேர் முல்லேரியன் இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படின்னும் சொல்லலாங்க. இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல பிளட் மூலமாக நம்ம செக் பண்ண முடியும். இந்த ஹார்மோன் எங்கேருந்து சுரக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முட்டைப்பையில் இருக்க ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த முட்டையிலிருந்து தான் சுரக்குதுங்க. அது சுரந்து நம்ம பிளட்டுக்கு வரும்போது அதை நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு முட்டைப்பையில் முட்டைகளோட அளவு எப்படி இருக்கு, ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுதுங்க. இந்த ஏஎம்ஹெச் அப்படின்ற டெஸ்ட் எந்த நாளில் வேணாலும் எடுத்து பார்க்கலாங்க. இது ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டைகளோட எண்ணிக்கை, ஆரோக்கியம் ரெண்டுமே கம்மியாக இருக்கு அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இந்த ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட், இந்த ஏஎம்ஹெச் அப்படின்றது இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வாங்க ஏஎம்ஹெச் டெஸ்ட்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிளேலிஸ்ட்டை பாருங்க. குழந்தை இல்லாமல் ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது கைனகாலஜிஸ்ட் பார்க்குற டெஸ்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. அடுத்து அல்ட்ராசவுண்ட் பண்ணி உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கர்ப்பப்பையோட லைனிங் எப்படி இருக்குது, கர்ப்பப்பையில் சுவர் நல்லா இருக்கா, எதுவும் கட்டிகள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி முட்டைப்பையில் எத்தனை முட்டைகள் இருக்குது, ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட், அதாவது முட்டைப்பையில் முட்டைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணுற ஒரே ஒரு டெஸ்ட் என்னென்னா ஏஎம்ஹெச் அப்படின்ற டெஸ்ட்டு தான், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் டெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் முட்டைப்பையில் உங்களுக்கு எத்தனை முட்டைகள் இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட முட்டைப்பையில் இருக்கிற முட்டையோட குவாலிட்டியும் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ ஏஎம்ஹெச் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்தாலே நம்மளுக்கு இதெல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டை பீரியட்ஸ் ஆன எந்த நாளில் வேணாலும் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ மற்ற டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன மறுநாள் கரெக்டாக செகண்ட் டேல தான் செக் பண்ண சொல்லுவாங்க. லைக் உங்களோட எஃப்ஹெச்எஸ், எல்ஹெச் மற்றும் மற்ற டெஸ்ட் எல்லாம். பட் இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் உங்களோட பீரியட்ஸோட எந்த நாட்களையும் வேரி ஆகாது. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களோட ஓவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிவிடுங்க. இது எதனால் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கப்பிள்ஸ் ரொம்ப ஏஜ் ஆகி தான் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. லைக் 38 இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்க. அப்படி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்ஹெச் அப்படின்ற டெஸ்ட்டை கட்டாயம் நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஓவேரியன் ரிசர்வ், அதாவது முட்டை கொடுக்குற தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யங் ஏஜாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முட்டையோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஓவேரியன் ரிசர்வ் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு அந்த முட்டைப்பையில் இருக்கிற முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ஸோ ரொம்ப ஏஜ் ஆகி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு முட்டைப்பையில் எத்தனை முட்டைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். அதே இது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே வராங்க. ஸோ அவங்களோட ஏஎம்ஹெச் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாக இருக்குது. லைக் யாருக்கெல்லாம் ஏஎம்ஹெச் லெஸ் தென் 0.5 இருக்கோ அவங்களுக்குலாம் நாங்கள் டைரக்டாக டோனாருக்கு போக சொல்லிடுறோம். ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம முட்டைகளை அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. நார்மல் ஏஎம்ஹெச் லெவல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 to 3 அப்படின்னு சொல்லலாம். 1.5ல இருந்து 3.5க்குள்ள ரேஞ்ச் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது முட்டைகள் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல கருமுட்டைகள் வரும் அப்படின்றத நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடுறோம். அதே இது ஏஎம்ஹெச் வேல்யூ லெஸ் தென் 1.5 இருக்கும்போது அவங்க கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ கருமுட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது, அதே மாதிரி ஆரோக்கியம் தான் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டெஸ்ட் மூலமாக ரெண்டுமே இம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம். பட் யாருக்கு லெஸ் தென் 0.5 இருக்கோ ஸோ அவங்களுக்குலாம் நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆண்ட்ரல் ஃபாலிகிள்ஸ் இருக்கும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். ஸோ பிசிஓ டவுட் இருக்கவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ஆண்ட்ரல் ஃபாலிகிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த ஆண்ட்ரல் ஃபாலிகிள் ஒவ்வொன்றில் இருந்தும் இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக காமிக்கும். ஒரு சிலருக்கு 9, 10 அந்த மாதிரி கூட காமிச்சிருக்குங்க. ஸோ அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்
இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ட்ரல் ஃபாலிகிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி நீர்க்கட்டிகளும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முட்டைகள் வளர்ற அந்த தன்மையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஐவிஎஃப்க்கு போகிறாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம். ஸோ எக்கு வந்து வளர்கிறதுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது நிறைய கருமுட்டைகள் வந்து வளரும். ஸோ நம்மளுக்கு ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாக்லேட் கட்டியோட வர்றாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஏஎம்ஹெச் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா முட்டையோட ஆரோக்கியம் வந்து சாக்லேட் கட்டியில் ரொம்பவே கம்மியாயிடும். அதே மாதிரி முட்டையோட எண்ணிக்கையும் கம்மியாயிடும். ஏன்னா அது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அந்த சாக்லேட் கட்டி அப்படின்னு சொல்கிற அந்த கட்டிகள் வந்து ஃபில் ஆகிடுறதுனால இது ரெண்டுமே ரொம்ப கம்மியாயிடுதுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கோ ஒன் அண்ட் ஒன்லி டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு எக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, அதாவது எக்கோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏஎம்ஹெச் அப்படின்ற டெஸ்ட்டு தான். ஒரு சில கப்பிள்ஸ்க்கு வந்து யங் ஏஜ்லேயே இன்ஃபர்டைலாக வரும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எக்கோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முன்னாடியே வந்துட்டு இந்த கருமுட்டைகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாகிறது தான். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒவேரியன் ரிசர்வ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஏஎம்ஹெச் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெனட்டிக் காசாக இருக்கலாங்க கம்மியாக இருக்கிறதுக்கு, இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஏதாவது இருக்கலாம், ஒரு சிலருக்கு க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஓவரில் நிறையா சர்ஜரி பண்ணியிருக்கும் போது அந்த நம்பர் ஆஃப் ஃபாலிகிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. லைக் எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் கட்டி ரிமூவ் பண்ணியிருந்தாலோ, இல்லை டெர்மாய்டு சிஸ்டுக்காக சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது கம்மியாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கீமோதெரப்பி இல்லை ரேடியோ தெரப்பி கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அடுத்தது யாரெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டிமுலேஷன் போயிருக்காங்க, அதாவது மெனி டைம்ஸ் ஓவுலேஷன் இண்டக்ஷன், அதாவது நிறைய தடவை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்திருக்காங்க, ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்து 10 தடவை பண்ணியிருக்கோம், ஐயுஐ வந்து ஒரு 6 தடவை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்ஹெச் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவை வந்துட்டு முட்டைகளை வளர வச்சு நம்ம முட்டைகளை உடைய வச்சு ஸோ அந்த ரிசர்வ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை ஸ்டிமுலேஷன் பண்ணவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவேரியன் ரிசர்வ் ரொம்ப கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடியோபதிக், என்ன காரணம்னே தெரியாமல் யங் ஏஜில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது இன்னும் சிலருக்கு வந்து என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்னாலேயும் இந்த இது கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸ் ஃபார் லோ ஓவேரியன் ரிசர்வ். அடுத்த கேள்வி உங்களுக்குலாம் வர்றது என்னென்னா இந்த ஏஎம்ஹெச் லெவலை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி மேடம் இந்த ஓவேரியன் ரிசர்வ் வந்து ஜாஸ்தி பண்ணுறது, எப்படி எங்களுக்குள்ளே இருக்கிற எக்கை வந்து ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்னா சாரி, அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் பெருசாக இல்லை. நம்மளால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது விட்டமின் டி வந்து இருக்கிற ஃபுட்ஸ் நிறையா எடுக்கணும். விட்டமின் டி வந்து எக்ஸ்போஷர் வேணுங்க. ஸோ விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா நம்ம மல்டி விட்டமின்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். ஸோ விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் மெடிசின்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். டெய்லி வந்து சன்லைட்டில் ஒரு 1/2 hour வந்துட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா விட்டமின் டி வந்து நம்ம உடம்புலேயே சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவேரியன் ரிசர்வ் ஜாஸ்தி ஆகும். அடுத்தது விட்டமின் டி ரிச் டயட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ். ஸோ நம்ம ஃபிஷ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம ரிசர்வ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஃபுல்லாக நம்மளால் கொண்டு வர முடியாதுங்க. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்கோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஜ் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு டோனார், அதாவது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து முட்டை வாங்கி தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸை பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, உள்ள ஸ்கேனில் பார்க்கும்போது எக்ஸை இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம போக வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக உங்கள் எக்ஸில் இருந்தே நீங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஎம்ஹெச் லெவலை கம்ப்ளீட்டாக நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது, பட் டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால் அந்த எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன டயட்டெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா நம்மளால் நம்ம வெற்றியை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்க முடியும்.